நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 27. இந்திரபிரஸ்தத்தின் அரசியரிடம் ராஜசூயம் குறித்த அறிவிப்பு நிலை கொள்ளாமையே உருவாக்கியது. அரசவை முடிந்து திரும்பும் போது கரேணுமதி, அவ்வண்ணமெனில் சேதி நாட்டுடன் போர் நிகழும், ஐயமில்லை என்றாள். அவள் அருகே நடந்த விஜயை திரும்பி நோக்க, என் தமையன் ஒரு தருணத்திலும் பிறிதொரு குடை கீழ் முடி தாழ்த்த மாட்டார் என்றாள். விஜயை, அரசர்களில் எவரும் அதற்கு சித்தமாக மாட்டார்கள் என்றாள். தேவிகை, முடி தாழ்த்தித்தான் அவை அமர வேண்டும் என்பதில்லை. குருதி உறவு கொண்டவர்களும் மன உறவு கொண்டவர்களும் நிகர் நிலையில் அவை அமர முடியும். இங்கு நிகழும் ராஜசூயம் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் என்றாள். நன்று. பாஞ்சாலத்தரசியின் அவையில் சிபி நாட்டுக்கும் நிகரிடம் உண்டு என்னும் செய்தியை இன்று அறிந்து கொண்டேன் என்றாள் பிந்துமதி. முகம் சிவந்த தேவிகை, நான் எவரிடமும் சொல்லாட வரவில்லை என்றாள். அவர்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த குந்தியின் உடல் நிலை கொள்ளவில்லை. விரைந்து நடந்து மூச்சிறைத்து நின்று மீண்டும் நடந்தாள். அவளுடன் சென்ற சுபத்திரை, கிளர்ந்திருக்கிறீர்கள் அன்னையே என்றாள். ஆம், இன்று அவையில் அச்செய்தியை யுதிஷ்டிரன் அறிவித்த போது என் வாழ்வின் நிறைவு அணுகுகிறது என்றே உணர்ந்தேன் என்றாள். அதன் பின் என்னுள் எண்ணங்களே ஓடவில்லை. பொருளற்ற சொற்களாக பெருகி கொண்டிருக்கிறது என் உள்ளம். இளையவளே, என் வாழ்க்கையின் முதன்மை தருணங்களில் ஒன்று இது. நான் மீண்டும் மீண்டும் நாடும் ஒன்று என்றாள். சுபத்திரை வெறுமனே நோக்க, அறியா சிற்றிளமையில் குந்தி போஜருக்கு மகளாகச் செல்லும் முடிவை நான் எடுத்தேன். அன்று என் உள்ளம் கிளர்ந்து கொந்தளித்ததை எண்ணும் போதெல்லாம் மீண்டும் அவ்வுணர்வை அடைவேன். உண்மையில் அத்தருணத்தை மீளவும் நடிப்பதற்காகவே இவ்வாழ்க்கை முழுக்க முயன்றேன் என்று கூட எண்ணுவதுண்டு என்றாள். கனவிலென அவள் சொன்னாள். குடியவை யாதவர்களின் குடித்தலைவர்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். நான் அறியாத விழிகளுக்கு நடுவே என் தந்தையின் தளர்ந்த விழிகள். அவை என்னிடம் மன்றாடுவதென்ன என்று நன்கு அறிந்திருந்தேன். அவர் என் கைகளை பற்றி கண்ணீருடன் கோரிய போது நான் பெரிதொன்றையும் எண்ணி இருக்கவும் இல்லை. உன் முடிவென்ன பிருதை என்று எவரோ கேட்டனர். மீண்டும் மீண்டும் வெவ்வேறு குரல்களில் அவ்வினா எழுந்தது. என் சித்தம் உறைந்து விட்டது. அப்போது நான் விழைந்ததெல்லாம் அக்கணத்தை கடப்பதை குறித்து மட்டுமே. பதற்றத்துடன் ஆடையை நருளியபடி வியர்த்த முகத்துடன் சுற்றிலும் விழியூட்டிய போது குந்தி போஜரின் அரசி தேவவதியை கண்டேன். அவள் தலையில் சூடியிருந்த மணிமுடியின் கற்கள் இளவெயிலில் மின்னின. அவள் தலை திருப்பிய போது அவை இமைத்தன. அவள் அங்கு நிகழ்வதை சற்றும் பொருட்படுத்தாமல் அருகே நின்றிருந்த சேடியிடம் ஆணைகளை இட்டுக் கொண்டிருந்தாள். நான் அக்கணம் முடிவெடுத்தேன். குந்தி போஜருக்கு மகளாகச் செல்ல விழைவதாக சொன்னேன் என்றாள் குந்தி. அக்கணமே என் உள்ளம் கொந்தளித்தெழுந்தது. உடலெங்கும் அனல் நிறைவது போல, நரம்புகளெல்லாம் இறுகி ரீங்கரிப்பது போல. அது நான் என்னை உணர்ந்த தருணம். அன்று வரை நான் என்னை உணர்ந்ததே இல்லை என்றே இன்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் மண்ணில் வாழவில்லை. கன்று மேய்த்தும் மாபுறந்தும் நெய் சமைத்தும் இல்லத்தில் இருந்தேன். மூத்தோருடன் சொல்லாடியபடி காடுகளில் அலைந்தேன். அவர் தன் கனவுகளை என்னுள் நிறைத்தார். நான் என் கனவுகளை அவற்றிலிருந்து உருவாக்கி கொண்டேன். அக்கனவுகளிலேயே வாழ்ந்தேன். அவள் வேறொரு பிருதை. அவளே வாழ்ந்தாள், நான் அல்ல. குந்தி நாண புன்னகையுடன், அக்கனவுகளை மீண்டும் எண்ணும் போதெல்லாம் வியப்பேன். எப்படி அவை என்னில் ஊறின? அவை மண்ணில் நின்றிருப்பவையே அல்ல. என் தமையன் பாரத வருஷத்தை முழுதாழ விரும்பினார். நான் என்னுள் எவரும் அறியாது பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினியாக விரும்பினேன். புறவிப்படை நடத்தி சென்று யவனர்களை வெல்லவும், யானைகளை திரட்டி சென்று விந்தியனை கடக்கவும் எண்ணினேன். கங்கையிலும் சிந்துவிலும் அத்தனை கலங்களிலும் என் கொடி பறப்பதை கனவு கண்டேன். ஆனால் அவை கனவுகள் என்று என் உள்ளம் அறிந்தும் இருந்தது. அன்று யாதவ குலமன்றில் என் கண்ணெதிரில் அக்கனவுகள் அனைத்தும் ஒரு கணம் நனவாகி மறைந்தன. அன்று முதல் இப்புவியில் நான் இருக்கலானேன். ஒவ்வொன்றும் என்னிலிருந்து தொடங்கி வளர்ந்தன என்றாள். அவள் குரல் பேச பேச விரைவு கொண்ட போது முதுமையை உதறி பின் நகர்ந்து இனிமையடைந்தது. அவள் கண்களில் பேதமை நிறைந்த சிறுமி ஒருத்தி தோன்றினாள். அப்போது நான் அடைந்த பேரின்பத்தை மீண்டும் தீண்டியதே இல்லை. அதை எண்ணி எண்ணி என்னுள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஆழம். பாண்டுவின் துணைவியாக முடிவெடுத்தது அத்தகைய ஒரு தருணம். ஊழ் உதவ தேவயானியின் மணிமுடியை சூடிய தருணம் பிரிதொன்று.
சௌவீர நாட்டின் முடியை சூடி அமைந்த போது மீண்டும் அத்தருணத்தை அடைந்தேன். இந்திரபிரஸ்தத்தில் என் மைந்தன் முடிசூடி அமர்ந்த போது இதோ அது என எண்ணி திளைத்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அது ஒரு அணுவிடை குறைவானது என்றும் என் அகம் அறிந்திருந்தது. ஆனால் இன்று அறிந்தேன், இதுவே அது. அன்று தொடங்கிய அப்பயணம் இதோ கணிகிறது. அவள் பெருமூச்சு விட்டு, அதன் பொருட்டு எனக்கு இனியவை என நான் எண்ணிய பலவற்றை இழந்திருக்கிறேன். காதலுள்ள துணைவி என்றோ கனிந்த அன்னை என்றோ நான் என்னை உணர்ந்ததில்லை. இக்களத்தில் ஒவ்வொரு கணமும் என் கருக்களை நகர்த்தி கொண்டே இருந்தேன் என்றாள் நீள் மூச்சுடன். இன்று அவையில் ராஜசூயம் என்னும் சொல்லை கேட்டதுமே என் மெய் விதிர்ப்பு கொண்டது. அதன் பின் சொற்களை கேட்க என் செவியும் சித்தமும் கூடவில்லை. பெரும் பறையோசையின் முன் வாய் சொற்கள் என உள்ள பெருக்கே மறைந்துவிட்டது. ஆனால் பிரிதொரு வடிவெடுத்து அங்கே அமர்ந்து அனைத்தையும் சொல் தவறாது கேட்டுக்கொண்டும் இருந்தேன் என இப்பொழுது உணர்கிறேன். அதன்பின் பேசப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் என்னை பதற்றம் கொள்ளச் செய்தது. முறைமைகள், திட்டங்கள், அறங்கள், மூடர்கள், அவர்களின் வெற்று சொல்லடுக்குகள். ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்ல விழைகிறார்கள். தங்கள் குரல் மேல் மானுடருக்குள்ள விருப்பம் போல் வெறுப்புக்குரியது பிரிதொன்றுமில்லை. இன்று ஒரு தருணத்தில் நிலை மீறி எழுந்த பீமனிடம், மைந்தா, நீ காட்டாளன் என்றால் அந்த வைதிகனின் தலையை வெட்டி இந்த அவையில் வை என்று ஆணையிட்டேன். அவ்வாணையை நானே கேட்டு உடல் விரைத்து அமர்ந்திருந்தேன். சுபத்ரை வாய் பொத்தி சிரித்து விட்டு திரும்பி அப்பால் வந்து கொண்டிருந்த விஜயையும் தேவிகையையும் நோக்கினாள். இறுதியில் தௌமியரின் சொல் எழுந்து அவை முடிவும் அறிவிக்கப்பட்ட போதே மெல்ல தளர்ந்து மண்ணுக்கு வந்து சேர்ந்தேன். பார்த்திருப்பாய், என் குளிர் நீர் கொண்டு வரச் சொல்லி அருந்தியபடியே இருந்தேன். என்னுள் எழுந்த அனலை நீர் பெய்து பெய்து அவித்தேன் என்றாள் குந்தி. இன்றிரவு நன்கு துயிலுங்கள் அன்னையே என்றாள் சுபத்ரை. ஆம், இன்றிரவு நான் துயில வேண்டும். ஆனால் 7 வயதில் நீத்த துயில், அதை மீண்டும் சென்று அடைவதெப்படி? துயிலப் போவதில்லை என்றே நினைக்கிறேன். குந்தி விலகி நடந்து சாளரம் வழியாக பெருகியோடும் யமுனையை நோக்கினாள். அவள் முகத்தில் ஒளி அலையடித்தது. அரசியர் தயங்கி நிற்க அவர்கள் செல்லலாம் என்று சுபத்ரை கை காட்டினாள். ஒருவேளை ராஜசூயம் நிறைவுற்றால் நான் அகம் அடங்கி நற்துயில் கொள்ளக்கூடும். ஆனால் அது எளிதல்ல. இன்னும் பல படிகள். அஸ்தினபுரியின் ஒப்புதலின்றி இவ்வேள்வி தொடங்காது. ஜராசந்தனின் குருதி சிந்தாது இது முடியாது என்றாள் குந்தி. சுபத்ரை, ஆனால் அது உங்களுக்கு உங்கள் மருகன் அளித்த சொல் அல்லவா? அவரால் இயலாதது உண்டா என்றாள். குந்தி திகைத்து அவளை நோக்கி, எனக்கா, கிருஷ்ணனா என்றாள். சில நாட்களுக்கு முன் உங்களிடம் அவர் சொல்லாடி கொண்டிருக்கையில் உளம் சோர்ந்து விழி நீர் விட்டீர்கள். ஏன் ஏன் என்று அவர் மீள மீள கேட்டார். அரசு துறந்து காடேகவிருப்பதாகவும் சத்தியவதியும் அம்பிகையும் அம்பாலிகையும் சென்ற காடே உகந்தது என எண்ணுவதாகவும் சொன்னீர்கள். ஆம், அப்போது உண்மையிலேயே அப்படி தோன்றியது. இங்கே இனி நான் ஆற்றுவதற்கேதுமில்லை என்று என்றாள். பேரரசி, விரையும் புறவியில் வால் பற்றாமல் உங்களால் இருக்க முடியாதென்று அறிந்தவர் உங்கள் மருகர் என்றாள் சுபத்ரை. குந்தி எண்ணத்தில் ஆழ்ந்து சில கணங்கள் நின்ற பின், இளையவளை, நீ உன் தமையனின் நிழல். நீ சொல், என் உள்ளம் விழைவதுதான் என்ன என்றாள். சுபத்ரை சிரித்தபடி, அன்னையே, இங்குள்ள ஒவ்வொரு யாதவனுக்குள்ளும் வாழும் கனவுதான். நூற்றாண்டுகளாக புதைத்து வைக்கப்பட்ட விதை நாம். முளைத்து பெருகி இப்புவி நிறைக்க விழைகிறோம் என்றாள். கார்த்தவீரியன் முதல் நீளும் அப்பெருங்கனவின் இன்றைய வடிவே என் தமையன். நீங்கள் அவருக்கு முன்னால் வந்தவர், அவ்வளவுதான். குந்தி, நீ சொல்கையில் அதுவே என்று தோன்றுகிறது. ஆனால் அவ்வாறு முழுமையாக ஏற்கவும் உளம் கூடவில்லை என்றாள். உங்களுக்கு முன்னால் சத்தியவதிக்கும் அதுவே தோன்றியது என்றாள் சுபத்ரை. ஆம் என்ற பின் குந்தி, அப்போதும் என் உள்ளம் அடங்குமா என்று அறியேன். அவிந்து அது அடங்குவதில்லை என்று தோன்றுகிறது. சத்தியவதியைப் போல் ஒற்றை கணத்தில் உதிர்ந்து மறைந்தால் ஒழிய இச்சுழலில் இருந்து மீட்பில்லை என்றாள். குந்தியின் மஞ்சத்தரை வரை சுபத்ரை வந்தாள். முதன்மை செடி அவளுக்கு மஞ்சம் உருக்கி விலகியதும் குந்தி அமர்ந்து கால்களை மேலே தூக்கி வைத்து கொண்டாள். சுபத்ரை அக்கால்களை மெல்ல பற்றி அழுத்தியபடி, கதை பயிலும் பெண் நான். என் கால்கள் கூட இத்தனை வலுக்கொண்டவை அல்ல என்றாள். குந்தி, நான் காடுகளில் அலைந்திருக்கிறேன் என்றாள். சுபத்ரை, பேரரசி,
மண்ணும் கொடியும் முடியும் அன்று நீங்கள் வென்றெடுப்பதென பெரிதொன்று இல்லையா? என்ன என்று கோரிய போது குந்தியின் விழிகள் மாறுபட்டிருந்தன. நான் விழையும் சில உள்ளன. அவற்றை நான் முதிர்ந்து பழுத்த பின் அபிமன்யுவின் மடி சாய்ந்து உயிர் விடுகையில் அவனிடம் சொல்வேன் என்றாள் சுபத்ரை. விழிகளை மூடியபடி, ஆம், அவ்வண்ணம் சில அனைவருக்கும் இருக்கும் அல்லவா என்றாள் குந்தி. சொல்லுங்கள் என்றாள் சுபத்ரை. அவை சொல்லற்கரியவை என்றுதானே நீ இப்போது சொன்னாய் என்றாள் குந்தி. நான் அபிமன்யுவிடம் சொல்லலாம் என்றால் நீங்கள் என்னிடமும் சொல்லலாம் என்றாள் சுபத்ரை. கால்களை அழுத்தியபடி, சொல்லுங்கள் அத்தை என்றாள். குந்தி பேசாமல் இருந்தாள். ஒருவேளை நீங்கள் உயிர் துறந்தால் அது உலகில் எவரிடமும் சொல்லப்படாமலாகும் அல்லவா என்றாள் சுபத்ரை. என்னடி சொல்கிறாய் என்று குந்தி அவளை செல்லமாக அடிக்க, அப்படி என்றால் சொல்லுங்கள் என்றாள். குந்தி, சொன்னால் முழுதும் உனக்கு புரியாது, ஆனால் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்றாள். போதும் என்று சுபத்ரை சொன்னாள். ராஜசூயம் வீட்டு சத்ராஜித்தாக அமர்ந்திருப்பவன் பிரிதொருவன் என்றாள் குந்தி. சுபத்ரை விழிகள் விரிய நோக்கி அமர்ந்திருந்தாள். அவள் கைகள் அசைவிழந்திருந்தன. அவன் முன்பணிந்து நிற்கும் மணிமுடிகளில் ஒன்று ஒரு கணம் என் காலடியிலும் வைக்கப்பட வேண்டும். சுபத்ரையின் புருவங்கள் முடிச்சிட்டன. அவ்வெற்றி இந்திரபிரஸ்தத்தின் பேரரசிக்கு அல்ல, என்னுள் வாழும் பெண்ணுக்கு என்று அவள் சொன்னாள். அவ்வெண்ணம் அளித்த கிளர்ச்சியால் என அவள் முகம் சிவந்தது. கண்கள் நீர்மை கொண்டன. எடை தூக்கி நிற்பவள் போல முகத்தசைகள் இழுபட்டன. பின்பு சிரித்தபடி, பெண் என்பவள் எத்தனை சிறுமை கொண்டவள் இல்லையா என்றாள். மானுடரே சிறுமை கொண்டவர்கள்தான். பெண்ணுக்கு அச்சிறுமையை வெளிக்காட்ட தருணங்கள் அமைவதில்லை. ஆகவே அவள் மேலும் சிறுமை கொள்கிறாள் என்றாள் சுபத்ரை. இந்திரபிரஸ்த நகரில் ஆரியவர்த்தத்தின் முதன்மை ராஜசூயம் நிகழவிருப்பதை அறிவிக்கும் அடையாளக் கொடி வளர்பிறை முதல் நாளில் நகரின் முகப்பில் இருந்த காவல் சதுக்கத்தின் நடுவே நடப்பட்ட ஓங்கிய கல் தூண் ஒன்றில் ஏற்றப்பட்டது. கொடியேற்றத்துக்கு நாள் குறித்த நிமித்திகர் சிருங்க பேரர் 4 தடைகள் கடந்து இவ்வேள்வி முழுமை பெறும். இதன் அரசன் விண்ணவருக்கு நிகரென இங்கு வைக்கப்படுவான் என்றார். இந்நகரம் செல்வமும் புகழும் கொண்டு ஓங்குமா? மன்னரின் குல வழிகள் முடியும் கொடியும் சிறக்கும் புவியாழ்வரா என்று சவுனகர் கேட்டார். அவை தெய்வங்களின் கைகளில் உள்ளன. நிமித்திக நூல் ஒன்றை பற்றி ஒரு சரடென ஊழை தொட்டறியும் கலை மட்டுமே என்று சொல்லி சிருங்கபேரர் தலை வணங்கினார். வேள்விக்கான அறிவிப்பு மக்கள் மன்றங்களில் அரசறிவிப்பாளர்களால் முழக்கப்பட்ட போது ராஜசூயத்தின் பொருள் பெரும்பாலானவர்களுக்கு புரியவில்லை. வரிப்பொருள் மிகுவது கண்டபோதே எண்ணினேன், அந்தனர் ஏடுகளை புரட்டத் தொடங்குவர் என்று கள்ளுண்டு கண் மயங்கி நின்றிருந்த சூதன் ஒருவன் சொன்னான். இதனால் நமக்கு 12 நாள் இன்னுணவு கிடைக்கும், பெரிதொன்றுமில்லை என்று ஒரு முதிய குலத்தலைவர் இதழ் வளைத்தார். அரசவையில் அமரும் வழக்கம் இருந்த இளங்கவையின் ஒருவன் உறக்க, அறியாது பேசுகிறீர். இது நம் அரசரே பாரத வருஷத்தில் முதல்வர் என்று அறிவிக்கப்படுவது. அவ்வண்ணம் என்றால் நாமே இந்நிலத்தின் முதற் குடிமக்கள் என்றான். களி கொண்டிருந்த சூதன், ஆம், அதோ நின்றிருக்கும் மன்ற நாய் இப்பாரத வருஷத்தின் முதன்மை நாய். ஆனால் பிற நாய்கள் அதை ஒப்புக்கொள்ள வாய்ப்பில்லை என்றான். மன்றில் சிரிப்பெழுந்தது. ஆனால் மறுநாளே நகர் முழுக்க களியாட்டு எழத் தொடங்கியது. சொல்லியும் கேட்டும் அதை மக்கள் வளர்த்து கொண்டனர். பாரத வருஷத்தின் எந்த சந்தையிலிருந்தும் இந்திரபிரஸ்தம் கரவும் வரியும் கொள்ள முடியும். அரச கருவூலம் நிறையும். நம் களஞ்சியங்கள் ஒழியாது என்றனர். கங்கை மேல் செல்லும் கலங்கள் அனைத்திலும் மின் கதிர் கொடி பறக்கும். தெற்கே தாமிரலிப்தியும் நமதென்றாகும் என்றனர். வணிகர்கள் மட்டுமே அக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. எந்த வேந்தன் எவ்வெற்றி அடைந்தாலும் செல்வம் தனக்குரிய வகையிலேயே ஒழுகுகிறது. நதி மீன்கள் நதியொழுக்கை மாற்ற முடியுமா என்ன என்று முதிய வணிகர் சொன்னபோது இளையவர்கள் ஆம், உண்மை என்றனர். நாம் செல்வத்தை ஆள்பவர்கள் அல்ல, செல்வத்தில் ஏறி ஒழுகும் கலை கற்றவர்கள் என்றார் முது வணிகர். முந்தைய நாள் இரவே இந்திரபிரஸ்தத்தின் குடிகள் நகர் முற்றத்தில் கூட தொடங்கிவிட்டனர். முற்றத்தை சூழ்ந்து நின்ற தூண்களில் கட்டப்பட்டிருந்த பந்தங்களின் ஒளியில் ஒவ்வொருவரும் ஒளி விட்டனர்.
விடியும் போது தோளோடு தோள் முட்டி மக்கள் நிறைந்து விட்டிருந்தனர். 108 வைதிகர்களும் மங்கள இசைச்சூதர்களும் முற்றத்தில் நிறை கொண்டு நின்றனர். முதற்புல் கூவிய முன்புலரியிலேயே அரண்மனையிலிருந்து திரௌபதியுடன் கிளம்பி பொற்பூச்சி தேரிலேறி நகர்த்தெருக்களினூடாக மக்களின் வாழ்த்தொழிகளை ஏற்று வணங்கியபடி வந்த யுதிஷ்டர் கொடி சதுக்கத்தில் இறங்கியதும் அவரை வாழ்த்தி சூழ்ந்திருந்த அனைத்து காவல் மாடங்களிலிருந்தும் பெரும் முரசுகள் ஒலித்தன. கொம்புகள் பிளிரின. மக்களும் படை வீரர்களும் எழுப்பிய வாழ்த்தொலியில் காளையொலி அதிர்ந்தது. தௌமியரும் சௌனகரும் முன்னால் சென்று தேரிலிருந்து இறங்கிய அரசரையும் அரசியையும் வரவேற்று முற்றத்திற்கு கொண்டு வந்தனர். அரச தேரினை தொடர்ந்து தனித்தேரில் பீமனும் நகுலனும் சகதேவனும் வந்தனர். இளைய யாதவரும் அர்ஜுனனும் பிரிதொரு தேரில் தொடர்ந்து வந்தனர். பெருங்களிரொன்றின் மீதேறி பலராமர் வந்தார். அவர்கள் அனைவரும் வெண்ணிற ஆடை அணிந்து மலர் மாலை சூடியிருந்தனர். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வாழ்த்தொலிகளும் மங்கள இசையும் எழுந்தன. அரசியருடன் குந்தி பல்லக்கில் வந்திறங்கினாள். குளிர்ந்த காற்று அனைவரையும் தழுவியபடி கடந்து சென்றது. விண்மீன்கள் நிறைந்த வானம் அதிர்ந்தபடி அவர்களுக்கு மேல் வளைந்து நின்றது. ஒவ்வொன்றும் தெளிந்து வருவது போல் தோன்றிய போது காலம் விரைவதாகவும் வானத்து இருள் மாறுபடவே இல்லை என்று தோன்றிய போது காலம் நிலைத்து நிற்பதாகவும் அவர்கள் மயங்கினர். கீழ்வானில் விடி வெள்ளி அசைவற்றது போல் மின்னிக் கொண்டிருந்தது. நிமித்திகர்கள் விண்ணை நோக்கி கொண்டிருந்தனர். மீன் தேர்ந்து பொழுது குறித்ததும் முது நிமித்திகர் தன் கையை அசைக்க மங்கள இசை எழுந்தது. வேதம் முழங்க தௌமியர் தலைமையில் வைதிகர் சென்று 108 பொற்குடத்து யமுனை நீரை கொடிக்காலில் ஊற்றி அதை வாழ்த்தினர். தௌமியர் யுதிஷ்டரை கைப்பற்றி அழைத்து சென்று கொடிக்கால் அருகே வரையப்பட்ட களத்தில் கிழக்கு நோக்கி நிற்கச் செய்தார். வெற்றிலையில் வைக்கப்பட்ட மலரையும் மஞ்சள் கிழங்கையும் பொற்சரடில் கொடிக்காலில் கட்டினர். மஞ்சள் அரிசியும் மலரும் நீரும் இட்டு மும்முறை அரசரும் அரசியும் கொடிக்கம்பத்தை வணங்கினர். சூழ்ந்திருந்த பெண்கள் குரவையிட்டனர். மக்கள் வாழ்த்தொலி எழுப்பினர். ராஜசூயத்தின் பொற்கதிர் முத்திரை பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடி நகர் நடுவே இருந்த இந்திரனாலயத்தில் பூசனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து அது ஆலய பூசகர் 7வரால் சொற்பேழையில் வைக்கப்பட்டு வெண்ணிற யானை மேல் நகர தெருக்களில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இருபுறமும் மாளிகை உப்பருகையில் கூடிய மக்கள் அதன் மேல் மலர் அள்ளி சொரிந்தனர். கொடிமரத்தின் பூசனை முடிந்து நிலம் தொட்டு சென்னி சூடி வணங்கி எழுந்து நின்றிருந்த அரசருக்கு முன் வெள்ளை யானையிலிருந்து அக்கொடிப்பேழை இறக்கப்பட்டது. 7 பூசகர்கள் அதை சுமந்து சென்று யுதிஷ்டர் முன் வைத்தனர். தௌமியர் அப்பேழையை திறந்து கொடியை வெளியே எடுத்தார். 7ஆக மடிக்கப்பட்டிருந்த கொடியை எடுத்து பொற்தாளத்தில் வைத்து கொடிமரத்தின் அடியில் வைத்தார். அரசரும் அரசியும் அதற்கு மஞ்சள் அரிசியும் மலரும் இட்டு வணங்கினர். பாண்டவ இளவரசர்கள் 4வரும் அக்கொடியை முறைப்படி அரிமலர் இட்டு வணங்கி பூசனை செய்தனர். வைதிகர் வேதம் முழக்க தௌமியர் கொடியை விரித்து பட்டு கயிற்றில் கட்டினார். படைத்தலைவர் வாளை உருவி ஆட்ட இந்திரபிரஸ்தத்தின் கோட்டைகளிலும் காவல் கோட்டங்களிலும் இருந்த அனைத்து முரசங்களும் ஒன்றிலிருந்து ஒன்றென ஓசை தொடுத்து கொண்டு முழங்கத் தொடங்கின. கொடிச்சதுக்கத்திலும் அப்பால் நகரெங்கிலும் நிறைந்திருந்த இந்திரபிரஸ்தத்தின் கொடிகள் ராஜசூயம் வேட்கும் யுதிஷ்டர் வாழ்க, குருகுல தோன்றல் வாழ்க, இந்திரபிரஸ்தத்தின் அரசர் வாழ்க, அரசி திரௌபதி வாழ்க, ஐங்குழல் அன்னை வாழ்க என்று பெருங்குரல் எழுப்பினர். கொடிமரத்தின் வலப்பக்கம் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகதேவனும் உருவிய வாளுடன் நின்றனர். இடப்பக்கம் பலராமரும் இளைய யாதவரும் வாளேந்தி நின்றனர். அரசருக்கு இடப்பக்கம் பின்னால் திரௌபதி நின்றாள். தௌமியர் யுதிஷ்டரிடம் அரசியின் கைப்பற்றி மும்முறை கொடிக்காலை வலம் வருக என்றார். அப்பால் அரசியருக்கான பகுதியில் நின்றிருந்த குந்தியும் சுபத்ரையும் விஜயையும் தேவிகையும் பலந்தரையும் பிந்துமதியும் கரேனுமதியும் கைகூப்பினர். மூதாதையரை எண்ணி கொடி எழுப்புக என்றார் தௌமியர். அவ்வண்ணமே என்று சொல்லி கண்களை மூடி நடுங்கும் கைகளால் யுதிஷ்டர் பட்டுச்சரடை அவிழ்க்க ராஜசூயத்தை அறிவித்தபடி கொடி மேல் எழுந்து சென்றது. யமுனை காற்றில் விரிந்து படபடத்தது. கீழே எழுந்த முழக்கத்திற்கு ஏற்ப அது அசைவதாக உளமயக்கு தோன்றியது. கைகூப்பி மேலே நோக்கி நின்ற யுதிஷ்டர் உளம் பொங்கி விழி நிறைந்தார். உதடுகளை அழுத்தியபடி திரும்பி தௌமியரையும் பிற வைதிகர்களையும் கால் தொட்டு வணங்கி அவர்களிடம் மலரும் நீரும் வாழ்த்தும் பெற்றார்.
அவருக்கு பின் பாண்டவர் நால்வரும் கொடிக்காலை சுற்றி வந்து வணங்கி வைதிகர்களிடம் வாழ்த்து பெற்றனர். யுதிஷ்டர் வேள்விச்சாலை அமைப்பதற்கான ஆணையை விஸ்வகர்ம மரபை சார்ந்த சிற்பியாகிய தேவதத்தருக்கு அளித்தார். போர்த்தாளத்தில் நாணயங்களுடனும் மலருடனும் வைக்கப்பட்ட ஓலையை வாங்கி சென்னி சூடி, இன்றே நன்னாள், என் பணி தொடங்கி விடுகிறேன் அரசே என்றார் தேவதத்தர். அவ்வண்ணமே ஆகுக என்றார் யுதிஷ்டர். அன்னையிடம் நற்சொல் பெறுக என்று தௌமியர் சொன்னார். யுதிஷ்டர் திரௌபதி தொடர கை கூப்பியபடி நடந்து சென்று அரசியர் பகுதியை அடைந்து அங்கே கை கூப்பி நின்ற குந்தியின் முன் குனிந்து கால்களை தொட்டு சென்னி சூடினார். அவள் வெற்றியே சூழ்க என்று வாழ்த்தினாள். கைகள் நடுங்க அவர் தலையை தொட்டபடி உதடுகளை இறுக்கியபடி நின்றாள். அரிமலர் தூவுங்கள் பேரரசி என்று அருகே நின்றிருந்த சுபத்ரை சொல்ல கேட்டு கலைந்து ஆம் நலம் நிறைக என்று சொல்லி அரிமலர் அள்ளி இருவர் மேலும் தூவி வாழ்த்தினாள். பொழுது எழுந்த அத்தனை உலோக பரப்புகளிலும் ஒளி விரிந்தது. இலைகள் பல பழக்கத் தொடங்கின. மங்களம் நிறைந்த நன்னாள் என்று சொல்லி நிமித்திகர் கை கூப்ப முரசொலிகள் முழங்கி அந்நிகழ்வு முடிந்ததை அறிவித்தன. அரச குலத்தவர் செல்வதற்காக மக்கள் காத்திருந்தனர். வாழ்த்தொலிகள் நடுவே சுபத்திரையின் கைகளை பற்றியபடி குந்தி நடந்தாள். கால் தளர அவளால் பல்லக்கு வரை செல்ல முடியவில்லை. பேரரசி, தாங்கள் மெல்லவே செல்லலாம் என்றாள் சுபத்திரை. மேலும் சற்று நடந்த பின் மூச்சு வாங்க அவள் நின்றாள். பெரும் மூச்சுடன் தன்னை திரட்டி கொண்டு முன்னால் சென்றாள். பல்லக்கில் ஏறியதும் கைகளில் முகம் புதைத்து சில கணங்கள் குனிந்து அமர்ந்திருந்தாள். அத்தை என்று அருகே அமர்ந்த சுபத்திரை அவள் தோளை தொட்டாள். அவள் அதை மெல்ல தட்டிவிட்டாள். தௌமியரின் வழிகாட்டலில் தேவதத்தரின் தலைமையில் இந்திரபிரஸ்தத்தின் செண்டு வெளியில் 12,000 தூண்கள் நாட்டப்பட்டு அவற்றின் மேல் மென்மரப்பட்டைகளால் கூரை வேயப்பட்ட வேள்வி கூடம் அமைந்தது. நடுவே 6 எரிகுளங்கள் கட்டப்பட்டன. சுற்றிலும் போதாக்கள் அமரும் மண் பீடங்களும் அவிப்பொருட்கள் குவிக்கும் களங்களும் நெய்க்களங்கள் கொண்டு வரப்படும் வழியும் திட்டமிட்டு அமைக்கப்பட்டன. வலப்பக்கம் வேள்வி காவலனாகிய இந்திரபிரஸ்தத்தின் அரசர் யுதிஷ்டரும் அவர் அரசி திரௌபதியும் அமரும் மேடை எழுந்தது. அவருக்கு முன்னால் அரசர்களும் குடித்தலைவர்களும் வணிகர்களும் அமர இடம் ஒதுக்கப்பட்டது. வைதிகரும் படிவரும் உள்ளே வரவும் அமர்ந்து வேதம் ஓதவும் தனி வழியும் இடமும் சித்தமாக்கப்பட்டன. பல்லாயிரம் பணியாட்கள் இரவு பகலென உழைத்து அவ்வேள்வி கூடத்தை அமைத்தனர். ஒவ்வொரு நாளும் இந்திரபிரஸ்தத்தின் மக்கள் வந்து அவ்வேள்வி கூடம் அமைவதை நோக்கி சென்றனர். அதன் ஒவ்வொரு காலிலும் ஒவ்வொரு தேவர் காவல் இருப்பதாக சூதர்கள் பாடினர். அவ்வெறி குளங்களை காவல் காக்கும் திசை தேவர்கள் வருகை குறித்து சூதன் ஒருவன் பாடிய நீள் பாடலை அங்காடி முற்றத்தில் கூடிய நகர் மக்கள் உவகையுடன் நின்று கேட்டனர். திசைகள் காவலின்றி கிடக்கின்றன. ஏனென்றால் இந்திரபிரஸ்தம் இருக்கும் வரை தெய்வங்களும் ஆணை மீற எண்ணாது என்று அவன் பாடிய போது அவர்கள் உரத்த குரல் எடுத்து சிரித்தனர். வேள்வி கூடம் அமைந்த முதல் நாளில் மாலையில் பெய்த இளமழையை வானத்தின் வெண் சாமரம் என்று பாடிய சூதனுக்கு வேளிர் ஒருவர் தன் கணையாழியை உருவி அணிவித்தார். நகரெங்கும் அவ்வேள்வியை குறித்த கதைகள் உருவாகி ஒன்றுடன் ஒன்று கலந்து அனைவரையும் அணைத்து கொண்டு ஒற்றை படலமாக மாறின. அது ஒவ்வொருவரையும் மீறி வளர்ந்த பின்னர் அதை குறித்த இல்லல்களை அவர்கள் உருவாக்கி கொண்டனர். அவ்விள்ளல்கள் வழியாக அதையே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் இடைவெளியை ஈட்டிக் கொண்டனர். வேள்வி கூடத்தை பகடியாடும் கதைகளை பாடிய சூதர்களுக்கு முன் மேலும் மக்கள் கூடி நின்று நகைத்தனர். அவிக்கலத்தில் நெய் பெறும் பொருட்டு இந்திரன் தன் துணைவியர் அனைவரையும் கூட்டி வந்த கதையை பாடிய இந்திர மத்த விலாசம் என்னும் நகை நாடகத்தை தெருவிலேயே 8 பாடினியரும் அவர்களின் துணைவர்களாகிய 4 சூதர்களும் நடித்தனர். முன்பு பார்க்கடல் கடைந்த போது அமுதத்தை கொண்டு ஒளித்து வைத்து உண்ட இந்திரன் இம்முறை தருமன் அளவின்றி பெய்யும் நெய்யை வைக்க இடமில்லாது முகில் கூட்டங்களிடையே தவிப்பதை சூதனொருவன் நடித்து காட்ட அவர்கள் அவன் மேல் மலர்களையும் ஆடைகளையும் வீசி எறிந்து கூவி சிரித்தனர். வேள்வி கூடம் எழுந்த 7 நாட்களும் குந்தி அரச மாளிகையின் ஒப்பரிகையில் நின்று அதை நோக்கி கொண்டிருந்தாள். இரவிலும் அவள் அங்கேயே நின்று நோக்கி கொண்டிருப்பதை சுபத்ரை பல முறை வந்து பார்த்தாள். ஆனால் அவள் எவ்வினாவுக்கும் மறுமொழி சொல்லவில்லை. அங்கில்லாதவள் போல் ஆகியிருந்தாள். ஒரு நாள் விடியலில் கொற்றவை ஆலயத்தில் தொழுது திரும்புகையில் அவள் வேள்வி கூடத்திற்கு செல்க என்றாள். வேள்வி கூடத்தில் அந்த இருள் காலையிலும் சிற்பிகள் பணியாற்றி கொண்டிருந்தனர்.
அவளை கண்டதும் அவர்கள் ஒளிகளுடனும் கோல்களுடனும் எழுந்து நின்று தலை வணங்கினர். அருகே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த தலைமைச் சிற்பி தேவதத்தர் எழுந்து ஓடி அணுகி கை கூப்பி நின்றார். குந்தி எவரையும் நோக்கவில்லை. கைகளை கூப்பியபடி வேள்விச்சாலையில் சுற்றி வந்தாள். ஒரு சொல்லும் முறைக்காது மீண்டும் வந்து பல்லக்கில் ஏறிய போது அவள் கைகளை பற்றி மேலேற உதவிய சுபத்ரை அவள் காய்ச்சல் கண்டவள் போல் நடுங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பன்னிரு படைக்களம் 27வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.